பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். திமுக அரசாங்கத்துக்கு எதிராக மத்திய அரசாங்கம் இடியை வச்சு அச்சுறுத்தல் நடத்துது அப்படின்னு திமுக ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கு. இல்லை டாஸ்மாக் ரெய்டு, இடியோட அறிக்கை, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் விஜயோட அறிக்கை வேற ஒரு லெவலில் இருக்குதே சார். அதாவது அமலாக்கத்துறை கொடுத்த அறிக்கையில் டாஸ்மாகில் நடைபெற்ற கணக்கில் வராத பணத்தை அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை வைத்து பார்த்தால் திமுக அரசு ஒரு ஊழலுக்கான இலக்கியத்தையே படைத்திருக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தையை காயின் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது திமுகவை எதிர்க்குவதற்காக சொல்லக்கூடிய வார்த்தை விடியா அரசு. ஏன்னா அவங்க விடியல் தரப்போகிறோன்னு அப்போ விளம்பரம் கொடுத்ததுனால விடியா அரசுன்னா பொதுக்கூட்டங்கள்லையும் அறிக்கையிலையும் குறிப்பிட்டிருப்பாங்க. ஆனால் விஜய் இப்போ திமுகவை அவர் குறிப்பிடும்போது வெற்று விளம்பர திராவிட மாடல் அப்படின்னு ஒரு காயின் பண்ணுறாரு வார்த்தையை. இவ்வளோ கடுமையாக எதிர்க்கிறதுக்கு எங்கேருந்து அறிக்கையில் இப்படி வாசகங்கள்லாம் விஜய் கொண்டு வந்திருக்கிறாரு. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஆனந்த விகடன் அந்த அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் பேசும்போது 200 இடங்களில் ஜெயிப்போம் என்ற இருமாப்பு கூட்டணியில் இருந்து அவர் அந்த பலத்தினால பேசுகிறாரு அப்படின்றாரு. இந்த அறிக்கையில் பார்த்திங்கன்னா டாஸ்மாகிலிருந்து இப்படி பெறக்கூடிய ஊழல் பணத்தில் வைத்து கொண்டு தான் 200 இடங்களில் வெற்றி பெறுவோன்னு இருமாப்போடு பேசுகிறாங்க. இந்த பணம்லாம் கொடுத்தாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு பேசியிருக்கிறாரு. அந்த அறிக்கையை எப்படி பார்க்குறீங்க சார்? விஜயுடைய ஆளுங்கட்சி எதிர்ப்பு என்பது நாளுக்கு நாள் மெருகேறி வருகிறது. அதாவது ஒரு கட்சி, சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ, ஆளுங்கட்சி எப்படி எதிர்க்க வேண்டும் என்பதற்கு ஒரு இலக்கணம் இருக்கும். என்னென்னா எல்லா கட்சியும் ஆளுங்கட்சி அடித்தாதான் வெளியே தெரிய முடியும். ஆனால் முதல்ல ஒரு மாநாட்டில் நாங்கள் இந்த மாதிரி அரசியல் லாவணி பாடுவதற்கு இல்லை நாங்கள் சும்மா கட்சி மாறி மாறி திட்டுவதற்கெலாம் பயன்படுத்த மாட்டோம், நாங்கள் ஒரு நேர்மையான நாகரிகமான அரசியலை முன்னெடுப்போம்னு சொன்னார். ஆனால் அது எடுபடாது. அதன் பிறகு தான் ஆனந்தவனுடைய அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் கொஞ்சம் ஒரு படி மேலே ஏறினார். அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினம். அந்த மகளிர் தினத்தில் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு அடி அடிக்கிறார். ஸோ அடுத்த அட்டாக். மூன்றாவதாக இந்த இடி 1000 கோடி ரூபாய் ஊழல் என்று ஒரு அறிக்கை வந்த பிறகு இப்போ இன்னும் கொஞ்சம் ஓவராக அடிச்சிருக்கார். உண்மையிலே இப்போ அறிக்கை யார் எழுதி தராங்க, ஜானா ஆதவான்றதெல்லாம் விட்டுட்டு இந்த அறிக்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலே இது மக்கள் மத்தியில் ஒரு பேசப்படக்கூடிய அறிக்கை. டாஸ்மாக் முறைகேடு மற்றும் மோசடிகளை நியாயமாக விசாரித்து தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு ஒரு அறிக்கை. அதில் அவர் முதல்ல சொன்னதெல்லாம் எல்லாரும் சொல்கிற சாதாரண விஷயம்தான். 3வது பேராப்பில் சொல்கிறாரு, நன்கு திட்டமிடப்பட்ட கணக்கில் வராத பணம் ஈட்டுதல் மற்றும் சட்டத்திற்கு புறம்பான பணம் பெறுதல், பிராக்கெட்டில் வெல் ஆர்கஸ்ட்ரேட்டட் ஸ்கீம் பை அன்அக்கவுண்டட் கேஷ் ஜென்ரேஷன் அண்ட் இல்லிசிட் பேமெண்ட்ஸ். டிஸ்டிலரி கம்பெனிகளும் பாட்டில் கம்பெனியும் இடையில் மிகப்பெரிய கூட்டு, த கொலிஷன் பிட்வீன் டிஸ்டிலரிஸ் அண்ட் பாட்டிலிங் கம்பெனிஸ். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் தமிழ் இங்கிலீஷ் மேஜர் சுந்தராஜன் ரேஞ்சில் அடின்னு அடிக்கிறார். அதில் முதல் பேஜில் கடைசி பேரா, இதை வைத்து பார்க்கும்போது முறைகேடு செய்வதில் பெரும் அனுபவம் வாய்ந்த கைதேர்ந்த நுட்பமான மூளைகளால் மட்டுமே எவ்வளவு பெரிய முறைகேடு நடந்துள்ளதாக அர்த்தம் கொள்ள தோன்றுகிறது. அடுத்த பேஜில் நீங்கள் அதுதான் அந்த இலக்கியம். அதாவது அமலாக்கத்துறை டாஸ்மாகில் நடந்துள்ள கணக்கில் வராத பண மோசடி குறித்து பயன்படுத்தியுள்ள வார்த்தைகளை பார்த்தால் வெற்று விளம்பர மாடல் திமுக அரசு பற்றி ஒரு ஊழல் இலக்கியமே எழுதும் அளவிற்கு இருக்கிறது. இதெல்லாம் ஏற்கனவே தேர்தல் வியூக வகுப்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கிற ஜான் ஆரோக்கியசாமி எழுதினார், நமக்கு தெரியாது. ஆனால் வந்த பிறகுதான் இந்த சர்வதேச மகளிர் தினத்தன்று நீங்கள் வெறும் வாழ்த்து சொன்னால் பத்தாது, அதில் ஒரு நகாசு வேலை பண்ணணும், அதில் ஒரு பஞ்சு வைக்கணும், ஒரு குத்து கொத்தணும்னு சொல்லி பண்ணியிருக்கார். இதுவும் ஆதரவோட வேலையாக தான் இருக்கும். அது அடுத்த பேராப்பில், மகளிர் உரிமை தொகை வழங்குவதை பெருமையாக பறைசாற்றும் இந்த அரசு தான் மக்கள் நலனை கெடுத்து மதுவிற்கு அடிமையாக்கும் மது விற்பனையும் செய்கிறது. அந்த மதுவை வைத்து தான் இந்த முறைகேடு நடந்துள்ளதை அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. இப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு, முக்கியமான பேராது, ஊழலில் காட்டாற்றையே உருவாக்க வல்லவர்கள் என்பதே திமுகவின் ஆட்சி அதிகார வரலாறு. அமலாக்கத்துறை தற்போது கையில் அள்ளி இருப்பது 20,000 கோடி ரூபாய் என்ற கையளவு நீரே. இன்னும் தீவிரமாக ஆழ்ந்து ஆராய்ந்தால் இந்த டாஸ்மாக் முறைகேட்டில்
சிறு மீன்கள் முதல் திமிங்கலங்கள் வரை சிக்கும் என்று தெரிகிறது. இப்படி பார்த்தீங்கன்னா உச்சபட்ச வார்த்தைகள், ரொம்ப வார்த்தைகளை எழுதி 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 ஃபைன் டியூன் பண்ணி அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்த்தைகளை போட்டு அறிக்கை வந்திருக்கு. கடைசி பரம் தான் இது. இன்னொன்றையும் குறிப்பிட்டே ஆக வேண்டும். இது போன்ற முறைகேடுகள் மூலம் ஈட்டப்பட்ட பணம்தான் 200 தொகுதிகளை வெல்வோம் என்ற இருமாப்பு சூழலின் பின்னணியாக இருக்கும் போல. அதாவது 200 இடங்களை நாங்கள் பிடிப்போம் என்று சொல்வது, 200 இடங்களுக்கு கூடுதலாக வெல்வோம் என்று சொல்வதெல்லாம் வந்து ஒரு கட்சியினுடைய ஆசை. அந்த கட்சி ஆசைக்குள்ளே போய் நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்களா சொல்ல முடியாது. ஆனால் தொடர்ச்சியாக அந்த 200 இடங்கள் என்பது இருமாப்பு அப்படின்னு சொல்கிறார்ல, அதில் வந்து இப்போ இந்த மாதிரி ஊழல் பணத்தால் கிடைக்கிற இருமாப்பு நிச்சயமாக இது படிக்கிற, முழுமையாக அரசியலை கூர்ந்து கவனிக்கிற படிக்கிற பொதுமக்கள் விஜயுடைய நேர்மையை பாராட்டுவாங்க. திமுக துணிச்சலை எதிர்க்கிறாருன்னு, இது ரைட்டு, இதெல்லாம் ரைட்டு. உண்மையிலே விஜய் வந்து திமுகவை எதிர்க்க துணிந்து விட்டார், ஆளுங்கட்சியை எகிரி அடிக்கிறார், எல்லாம் ஓகே. இந்த அறிக்கையை எழுதி தருகிற ஜான் ஆரோக்கியசாமி அல்லது ஆதவ் அர்ஜுன் 2 பேருக்கும் முட்டல், மோதல், உரசல் எல்லாம் இருக்குது. இந்த அறிக்கையை தயார் பண்ண யார் ஒன்றும், சர்வதேச மகளிர் தினத்து அன்னைக்கும் ஆதவ் அர்ஜுன் அறிக்கைங்கிறாங்க, இதுவும் ஆதவ் அர்ஜுன் அறிக்கைன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ என்னென்னா இவங்க 2 பேரும் முட்டிக்கொள்வது மோதிக்கொள்வது எல்லாம் ஒரு பக்கம் வெளியே கசிந்தாலும் விஜய் என்ன செய்ய போகிறார், நடைபெற போகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் தனியாக நிற்க போகிறாரா அல்லது கூட்டணி வைக்க போகிறாரா? அதுக்கு தான் ரொம்ப கூட்டணிக்கு தான் அந்த அச்சாரத்துக்கே இடமில்லாத மாதிரி தானே ஆதவ் அர்ஜுனோடைய பேச்சு இருக்குது. ஏதோ 40-45 இடங்கள் வாங்கி கொண்டு நிற்கிறதுக்காக வரல அப்படின்றது என்னன்னா, அது ஒரு முற்றுப்புள்ளி வைத்துட்டாங்கல்ல. தமிழக வெற்றி கழகம் தனித்து களம் காணும் அப்படின்றது தானே அதுலேருந்து ஒரு பிக்சர் நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. மேடையில் வைத்து பேசுவதெல்லாம் உண்மையாக கிடையாது. அப்படி தான் பேசணும். நாங்கள் என்ன அதுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் 40-45 சீட்டா அப்படின்னு ஒன்று அதிமுகவில் ஏதோ ஒரு நம்பரை வந்து உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு பேசுபொருள் அடிப்பட்டது. அது குறித்து விவாதம் நடந்தது. அதிமுக இவ்வளோ தான் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லும்போது இதில் ஒரு பேச்சு வழக்கில் விசாரிக்கும் போது CV சண்முகத்திட்ட போய் ஒருத்தர் கேட்குறாரு, என்னென்ன 40-45 தான் சொல்லியிருக்கீங்களா விஜய்க்குன்னு, யார் சொன்னதுன்னு கேட்குறாரு. இல்லை அவர் ஆதவ் அர்ஜுன் சொன்னார். ஆதவ் அர்ஜுன் நாங்கள் சொன்னோமா, ஏடிஎம்கே சொல்லிச்சா? ஏப்பா அந்த மேடையில் இருக்குது எத்தனை பேர்? 4 பேர். விஜய்க்கு ஒரு சீட்டு கொடுக்கலாம், ஆதவ் அர்ஜுனுக்கு ஒரு சீட்டு கொடுக்கலாம், அடுத்து ஆனந்துக்கு ஒரு சீட்டு கொடுக்கலாம், அப்புறம் எங்கள் கட்சியிலிருந்து போன நிர்மல் குமார்னு ஒரு தம்பி இருக்கார், அவருக்கு ஒரு சீட்டு கொடுக்கலாம். மொத்தம் 4 சீட்டு கொடுக்கலாம். இன்னும் கூடுதலாக கேட்டால் ஒரு 2-3 சீட்டு கொடுக்கலாம். அப்புறம் 4-5க்கு ஆள் இல்லைங்க, 45 யார் கொடுக்குறான்னு நக்கல் பண்ணியிருக்கார். ஸோ இது எப்படின்னா 45க்கே இடம் இல்லைன்றாரு. உண்மையிலே நீங்கள் இன்னும் 25 மாவட்ட செயலாளர்கள் போடுகிற பஞ்சாயத்து பார்த்தோம்ல. அதாவது விஜய் வந்து காரில் வராரு, அந்த காரை மறித்து மனு தரான், தூத்துக்குடியில் இந்நேரம் போடாதீங்கன்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா விருகம்பாக்கம் மாவட்ட செயலாளர் தன்னுடைய உதவியாளர் மகனை போடுகிறார். பல்லாவரத்தினுடைய மாவட்ட செயலாளர் ஒருத்தர் போட்டிருக்காங்க. அவர் பாவம் கட்சிக்கார ரசிகராக இருக்கலாம், ஆனால் நாள்தோறும் அன்றாட செலவுக்கு கையேந்துகிற ஒரு நபரை போடுறாங்க. அதே மாதிரி பல மாவட்டங்களில், விருதுநகரில், அப்புறம் திருவண்ணாமலையில், வடசென்னையிலாம் போட்டிருக்க ஆட்கள் என்னென்னா ஆனந்துக்கு கட்டுப்பாடாகணும், கை கட்டிடணும், அவரை காலில் இருந்து வந்தவுடனே பார்த்தோன்னே காலை பிடிச்சிடணும், தனக்கு வந்து விசுவாசமாக இருக்கணும், தன் காலில் விழ வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஆனந்த். இதுக்காக தான் ஆள் போட்டிருக்கணும் அவங்க கட்சி சொல்கிறாங்க. குறைந்தபட்சம் அன்றாட செலவு, வீட்டு செலவு, வாடகைக்கே வந்து அடுத்த நபரை பார்த்து பணம் கேட்கிற நபரையா நீங்கள் வந்து மாவட்ட செலவு போடுவீங்க? அப்போ வந்து ஒரு அப்புறம் இல்லைங்க, ஒரு விஜய் வந்து ஒரு ஏழை எளியவரை போட்டால் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது அரசியல் சாத்தியமா? ஸோ அவங்க மேடையில் பேசுவதற்கும் கட்சி கட்டமைப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இன்னும் முக்கியமான இடத்துல மாவட்ட செயலர் போடுறதுல தகராறு, தூத்துக்குடி எவ்வளோ பெரிய தகராறு நடக்குது. இன்னும் வந்து திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் ஒருத்தர் இறந்து போயிருக்கார் ஹார்ட் அட்டாக்ல. அவர் சம்மந்தப்பட்ட ஆடியோக்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த ஆடியோக்களில் ஆனந்த் என்ன பேசியிருக்கார், அவர் என்ன பேசியிருக்கார், அவர் என்ன கடன் வாங்கியிருக்கார். இதை விட ஒரு கொடுமை, ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குற ஒரு நிர்வாகி அந்த இடத்த ரிசைன் பண்ணிட்டு வந்தேன், என் வீட்டில் இருக்கிற பண்ட பாத்திரம், நகை நட்டு எல்லாத்தையும் அடமானம் வச்சுட்டேன், எனக்கு காசே இல்லை, நான் எதையோ நம்பி வந்து வீணாக போயிட்டுன்னு புலம்புறார். அப்போது ஒரு கட்சி என்பது எப்படி இருக்கணுன்றது தாண்டி அந்த கட்சிக்கு தேவையான செய்கிற நிலையில் கட்சி தலைமை இருக்கிறதா? என்ன ஒன்றா சொல்லிக்கலாம்.
இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா தனியாக நிற்பதா கூட்டணியான்ற பிரச்சனையில் சமீபத்தில் ஒரு 10 நாட்களில் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமானை அணுகியிருக்கிறார்கள். இதுக்கு சும்மா பார்க்குறதுக்கா இல்லை? ஜான் ஆரோக்கியசாமியும் சீமானும் அடிக்கடி சந்தித்து பேசுகிறார்கள். அது அவங்களோட நட்பு ரீதியாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஒன்று. ஆனால் இந்த ஆதவர்ஜன் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம கூட்டணியாக தனித்தா ஏன் முடிவு பண்ண சொல்கிறேன்னா, இப்போது திடீரென்று அதிமுக பாஜக கூட்டணியை நோக்கி நகர்வது போல தெரிகிறது. ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி வந்துவிட்டால் நம்ம எங்கே போவோம்? நடுரோட்டில் நிற்போம். நமக்கு இருக்கிற கட்சி கட்டமைப்பு, நமக்கு இருக்கிற நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், இவங்க நிலைமையை பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட தாக்கு பிடிக்க முடியாது தேர்தலில். அப்போது நம்ம ஏதோ ஒரு பலமான கட்சியோட கூட்டணி வைத்தால்தான் இந்த கட்சியை தூக்கி நிறுத்த முடியும். அப்படி நடுரோட்டில் இருந்தால் சீமான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்குல்ல, நீ லெஃப்ட்டில் வச்சுக்கோ ரைட்டில் வச்சுக்கோ, ஸ்ட்ரெயிட்டாக வச்சா லாரியில் அடிபட்டு போயிடுவேன்னு சொன்ன மாதிரி இருக்குதுல்ல. ஆமாம், அந்த பஞ்சாயத்து அப்புறம் வரேன். கடைசியாக ஒரு நிர்வாகி சொல்கிறாரு, புலம்புறாரு இதை வைத்துக்கொண்டு. ஸோ அதனால் இப்போ நான் முடிவு பண்ணும், திடீரென்று பாஜக பக்கம் போவதற்கு அதிமுக தயாராகி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நம்ம இப்போவே சுதாரிக்கலாம், கோட்டை விட்டுருவோம். ஒன்று தனித்து முடிவுன்னா இப்போவே நீங்கள் கட்டமைப்பை சரி பண்ணுங்கள். ஒவ்வொரு இடத்திலும் யார் வேட்பாளர் என்பதை நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அவங்களை தயார்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேட்பாளர் தயாரிப்பு பணியில் ஈடுபடுகிற தயாரிப்பாளர்கள் செம சூப்பராக இருக்குது. அதை பற்றின ஒரு ஆடியோவில் வந்திருக்கு, நம்ம தனியாக பேசுவோம். ஏன்னா யார்கிட்ட போய் இவங்க நீங்கள் வேட்பாளரான்னு கேட்குறாங்கன்ற காமெடிலாம் உச்சபட்ச காமெடி. இது ஒரு பக்கம். இப்போ என்ன பண்ணுறதுன்னா, சீமான்கிட்ட போய் ஓவர் த ஃபோன் ஜான் பேசுகிறார். அண்ணே உங்களை பார்க்கணும். எதுக்கு? இல்லை ஒரு விஷயம் பேசணும். எதுக்குன்னு சொல்லுப்பா அப்படிங்கிறார். இல்லைண்ணே கூட்டணி சம்மந்தமாக அதெல்லாம் பேச முடியாது, வச்சுட்டு ஃபோனுங்கிறார். ஆனால் என்னென்ன சொல்கிறீங்க? எப்போ இந்த விஜயலட்சுமி விவகாரம் சம்மந்தமாக என் வீட்டில் ஒரு சம்மன் ஓட்டுறாங்க. அந்த சம்மனை என்னுடைய வீட்டில் வேலை செய்கிற ஒரு நபர் கிழிச்சிட்டார். அப்புறம் அதை விசாரிக்க வந்த போலீஸ் என் வீட்டு பாதுகாவலரை கைது செய்கிறார்கள். அதுக்கப்புறம் இன்னொரு ஊழியரையும் கைது பண்ணுறாங்க. அந்த விவகாரத்தில் தம்பி 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 விஜய்னு சொன்ன ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல. எனக்கு சம்பந்தமே இல்லாத பாட்டாளி மக்கள் கட்சி அந்த செயலை கண்டனம் தெரிவித்தாங்க. அண்ணாமலை கண்டிச்சா, அதிமுக எதுவுமே தெரிவிக்கல, பரவாயில்ல. ஆனால் உங்கள் கட்சியினுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் சமூக வலைதளத்தில் என்ன எழுதுகிறாங்க? மீமிங்ஸ் போடுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் 2-3 பேர் டிவி விவாதத்தில் கலந்துக்கிட்ட அன்றைக்கி நக்கல் பண்ணுறாங்க. அப்போது உங்கள் கட்சியினர் குறைந்தபட்சம் எதிர்வினை ஆற்றாமல் இருந்திருக்கணும். நக்கல் நையாண்டி பண்ண என்ன அர்த்தம் அப்படின்னு கட் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஒரு வாரம் கழித்து போய் வழக்கம் போல் பார்க்குற நிலைமைக்கு ஏற்பட்டு உள்ளே போய் பார்த்தோன்னே, அண்ணே இந்த மாதிரி கூட்டணி பற்றி பேசணும் தம்பி, விஜய் சொல்லி நீ வரையா இல்லை நீ சொந்தமாக என்கிட்ட பேசுறியா? உண்மையை சொல்லு, அதுக்கப்புறம் பேசும். இல்லைண்ணே நீங்கள் சொன்னீங்கன்னா, நான் தான் எப்பயோ சொல்லிட்டேனே தம்பி என் பக்கம் வான்னு. நான் ஒரு தடவை நீலாங்கரை வீட்டுக்கே வந்தேன், தம்பிக்கிட்ட பேசினேன். என்ன தம்பி கொள்கை, என்ன பேச போறேன்? இல்லை மாநாட்டில் சொல்லுன்னாரு. சரி தம்பி 2 பேரும் சேர்ந்து நம்ம நிற்கலான்னு சொன்னேன். அப்புறம் வாயை திறக்கலை, தேசியம் வேணும் திராவிடம் வேணுங்கிறாரு. அவரெல்லாம் நம்ம சரிப்பட்டு வர மாட்டாருங்க, நீ சொல்லிடுங்க அப்படின்னு இருக்காரு. இல்லைண்ணே நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கன்வின்ஸ் பண்ணிடுறேன். அப்போது உங்களுக்கு நிற்கிறதுக்கு ஆள் இல்லை, வேட்பாளருக்கு ஆள் இல்லாமல் தான் எங்கிட்ட வரீங்கன்னு நக்கல் பண்ணியிருக்காரு. இதில் என்ன விஷயம்னா, இப்போது சீமான் எகிரி அடிப்பதற்கு காரணம் இந்த மாதிரி கட்சி கலகலத்திருக்கிறது, நிர்வாகிகள் போட முடியல, விஜய் தடுமாறுகிறார். விஜய் சொல்லி ஜான் போனாரா, இல்லை ஜான் ஆரோக்கியசாமியே போய் முதல் சீமானை டீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அண்ணன் உங்ககிட்ட வராரு, நீங்கள் இறங்கி வாங்கன்னு சொல்லி விஜய் கன்வின்ஸ் பண்ண போனாரா? இப்படி தான் கவர்னர் விவகாரத்தில் பண்ணாங்க. கவர்னர் உங்களை பார்க்க ஆசைப்படுறான்னு சொல்லி அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துக்கு போனாங்க. கவர்னர்கிட்ட போய் விஜய் மனு தர போகிறான்னு சொன்னாங்க. 2 பக்கமும் கேம் ஆடுறதுல ஜான் ஆரோக்கியசாமி ஜித்தன் மனுஷன். ஸோ இப்படி சொல்லும்போது சீமான் ஒரே வார்த்தை சொல்லிட்டார், நான் விஜயை நம்புற மாதிரி இல்லை அப்படின்ட்டார். ஏன்னா தெளிவாக எங்கிட்ட பேசாத வரை நான் நம்ப மாட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த அறிக்கை. இப்படி ஊழல் இலக்கியம், இதை சிறு மீன்கள் மட்டுமில்லை திமிங்களும் சிக்கும், இது கடல் அளவில் ஏதோ பெரிய அளவுலாம் போட்டு அடிக்கிற காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஊழல் காட்டாரு. ஆமாம், ஊழல் காட்டாரெலாம் அடிக்கிற காரணம் என்னென்னா, திமுகவை அண்ணனை விட நாங்கள் அதிகமாக அடிக்கிறோம் பார்த்தீங்களா, எகிரி அடிக்கிறோம், கடிச்சு குதறோம், எல்லாம் எதுக்கு பாருங்க அப்படின்னு காட்டுவதற்காகத்தான் ஜான் ஆரோக்கியசாமியும் ஆதவஜும் சேர்ந்து செய்கிற மாயாஜாலம் என்று சொல்கிறார்கள்.
இப்போ என்ன விஷயம்னா, நீங்கள் கேட்டீங்களே, லெஃப்டில் நில்லு ரைட்டில் நில்லு, நடு ரோட்டில் நிற்காத, லாரி அடித்து செத்து போயிடும்னு சொன்னார்ல. ஜான் ஆரோக்கியசாமி சீமானை ரகசியமாக சந்தித்து பேசி வருவது கூட முக்கியம் இல்லை, இப்படி ஒரு தகவல் பேசிவிட்டு வந்தார் அப்படின்னு ஆதவ கிட்ட ஷேர் பண்ணிருக்கார். எங்கேயோ ஒரு இடத்துல கசிஞ்சு போச்சு. இப்போ நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம தலைவரை நடு ரோட்டில் நின்னா லாரி அடித்து செத்து போயிடும்னு சொன்ன தலைவர்கிட்ட எதுக்கு போய் சரண்டர் ஆகிறீங்க? விஜய் சொன்னாரா, இல்லை விஜய் சொல்லாமல் நீங்களே விஜய் வந்து இப்படி நடு ரோடு கொண்டு வரீங்களா? அவர் தனித்து நிற்கிறதுக்கு தயாராகிட்டார், அவர் தலைமையில் கூட்டணின்னு சொல்லியிருக்கார். அப்போது அந்த முடிவை வந்து இன்னும் எட்டப்படாமல், ரெண்டாவது இப்போ என்ன அவசரம்? இப்போ பாஜக அதிமுக கூட்டணினா முடிவாயிடுச்சா? அவங்களே இன்னும் முடிவு பண்ணல, இன்னும் அவருக்கே 6 மாதம் இருக்குன்றாரு. நம்ம டிசம்பர் மாதம் முடிவு பண்ணலாம், எதுக்கு அவசரப்படுறார் ஜான்? என்ன பிரச்சனைனா, திடீரென்று விஜயை வந்து யாருமே கண்டுக்கல, தனியாக விட்டுட்டாங்கன்னா பெரிய சிக்கலாக போயிடும். என்றால் தேர்தல் வந்து களம் வேற, சுனாமி மாதிரி இருக்கும். இப்போ பேசுகிற இந்த அறிக்கை இதெல்லாம் வேற, ரொம்ப ஸ்லாகிக்கலாம், அட பரவாயில்ல தாக்குறாருன்னு. ஆனால் கடைசி நேரத்தில் அவருடைய வாக்கு வங்கி வந்து இன்னும் வலிமையாக உணரப்படாத சூழலில், அவர் இன்னும் ரோட்டுக்கு வந்து அரசியல் செய்யாத நிலையில், இப்போ வந்து இவங்க ஜான் ஆரோக்கியசாமி அதுவும் உண்மையிலே அவசரப்படுறாங்க. ஒரு முடிவு எட்டப்பட்ட பிறகு, இல்லை பாஜக அதிமுக கூட்டணி உறுதியான பிறகு தான் நீங்கள் தான் ஒன்று பண்ணலாம். நாம் தமிழர் தாவேகா கூட்டணின்னு போட்டிங்கன்னா ஏதோ ஒரு பெரிய ஒரு வைப்ரண்ட்டாக இருக்கும். உண்மையிலே அன்னைக்கு தேதிக்கு எப்படிலாம் கூட்டணின்னு சொல்ல முடியாது. ஏன்னா திமுக வீழ்த்துவதற்கு அதிமுக ஒரு அணி. ஸோ அப்போது திமுகவுடைய மற்ற வாக்குகளை பிரிப்பதற்கு நாம் தமிழர் தாவேகா கூட யாராவது ஒரு பின்னாடி இருந்து ஒரு சக்தி இயக்கலாம், இந்த 2 பேரும் ஒன்று சேர்க்கலாம். கண்டிப்பாக பாஜக திமுகவுடைய வாக்குகளை பிரிப்பதற்காக விஜயை தனியாக தான் நிற்க வைப்பாங்க. அல்லது ஒருவேளை விஜயை சேர்த்துக்கிட்டு அதிமுக கூட்டணி வருவதற்கு பாஜக தயார் ரெண்டோட செய்யும் பாஜக. ஏன்னா இந்த முறை அதிமுகவுடன் பாஜக கூட்டணி சேருகிற பட்சத்தில் திமுக வீழ்த்த வேண்டும் என்று முடிவுக்கு வந்துவிட்டால் என்னென்ன சண்டித்தனங்கள் சடுகுடு ஆட்டங்கள் செய்வாங்களோ அத்தனையும் செய்வார்கள். இல்லை, இத்தனைக்கும் மீறி ஒருவேளை நாம் தமிழர் தாவேகா கூட்டணி அப்படி அமைந்தால் தாவேகாவில் இருக்கிறவங்க சீமானுக்கு வாக்கு செலுத்துருவாங்கன்னா, ஏன்னா இவ்வளோ கடுமையாக தங்களுடைய தலைவரை விமர்சனம் பண்ணவர் மேலே ஒரு கோபம் இருக்கிறதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுருவாங்களா? கண்டிப்பாக அந்த விமர்சனம் இருக்க தான் செய்யும். ஏன்னா அரசியலில் அதிமுக திமுக மற்ற கட்சிகள் போல் மாறி மாறி கூட்டு வைத்த கட்சிகள் அல்ல. நாம் தமிழருக்கும் பூசு, விஜய்க்கும் பூசு. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் ஜெல்லாக வரல கஷ்டமாக இருக்கும். அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க, முதல்ல ஜெல்லாயிடணும். நம்ம 2 பேரும் இணைந்து செயல்படும் போது இந்த பழைய பகை மறப்பதற்கு நாட்கள் தேவைப்படும், இந்த காயம் ஆறுவதற்கு நாள் தேவைப்படும். அந்த அடிப்படையில் நம்ம இப்போ சேர்ந்தோன்னு ஜானும் ஆதவும் ப்ளே பண்ணுறாங்க. முதல்ல சேர்ந்துட்டோம்னா 2 பேரும் ஸ்டேஜ் ஏறி மேடை ஏறி ஆளுங்கட்சி அடிப்பது, பாஜகவை திட்டுவது அல்லது அதிமுக திட்டுவது அப்புறம் வச்சுக்கலாம். நம்ம 2 பேரும் ஒரு கூட்டணியாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. எனக்கு தெரிந்தவரை ரொம்ப அவசரப்படுறாங்கன்னு தோணுது. ஏன்னா கட்சி நிர்வாகிகள் வந்து விஜய் ஒருவேளை அறிவித்து விஜய் இப்போ 4-5 போராட்டம் நடத்தலாம் வச்சுங்க, ஷூட்டிங் முடிச்சுட்டு ஏப்ரல்லேருந்து மே மாதம் அப்படியே தமிழ்நாடு ஃபுல்லாக சூறாவளி பயணம் வந்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணி திமுகவை அப்படி போட்டு வறுத்து எடுக்கிறாருன்னு வச்சுங்களேன், அதுக்கு ஒரு மாஸ் எனர்ஜி கிடைக்கும், அதுக்கு ஒரு கவரேஜ் கிடைக்கும். அந்த கவரேஜில் விஜய் கட்சியுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் கொஞ்சம் வைப்ரண்ட்டாக இருப்பாங்க. அந்த நேரத்தில் ஒரு முடிவு எடுக்கலாம். இப்போ டூ ஏர்லி. பட் இது வந்து ஜான் ஆரோக்கியசாமியும் ஆதவ் அர்ஜுனும் செய்கிற வேலை நிச்சயமாக அவங்களுக்கு சிக்கலை தான் தரும். நன்றி சார். நன்றி.